வெளியில் இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்கல சொல்லுங்கப்பா. சரி, நீங்க செய்தி கேட்பீங்க என்கிறதால ஒரு நம்பிக்கையோட நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துமஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடத்தான் வந்தீங்க, நீங்களும் பாட்டு பாடத்தான் வந்தீங்க, நீங்களும் ஆராதிக்கத்தான் வந்தீங்க, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தான் வந்தீர்கள். வேதாகமத்தில் ஒரு சின்ன ஒரு காரியம் வந்து ஏற்கனவே நம்ம கேட்டது. ஆண்டவர் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு, திரளான ஜனங்கள் அந்த இடத்துல நெருங்கி நிற்கிறாங்க. இனி உள்ள இருந்து வெளியே போவதற்கும் வெளியிலிருந்து உள்ளவருக்கு சான்ஸே இல்லை. அப்போ ஒரு திமிர்பாதக்காரனை கூட்டிட்டு வர்றாங்க, 4 பேர் அவனை கட்டலோடு தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா யோசிக்கிறாங்க, என்னடா இவ்வளவு பெரிய கும்பல் இருக்குது, நம்ம இவனை எப்படியாச்சும் உள்ள கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிச்சு அவன் இன்னையோட சரி அவன் எந்திரிச்சு நடந்துரும்னு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அவங்க வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை அதற்கு சரியான முறையில் இல்லை. ஏங்க கூட்டம் திரளாய் இருந்தது, எங்கேயும் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், சரி என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு படுத்து கிடக்கிறவன் நாளைக்கு எந்திரிச்சு நடந்தே ஆகவே. அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம், அவர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்ன பண்ணுனாங்க? ஏங்க இதை தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்களா? என்னங்க சத்தம் கேட்டுச்சான்னு தெரியலீங்களா? சரி நான் சொல்லட்டுங்களா? மேற்கூரையை பிரித்து கட்டளோட உள்ள இறக்குனாங்க. என்ன பண்ணாங்களாமா? ஆமா, உள்ளுக்கு இறக்கணும்னா என்ன பண்ணிருக்கிறாங்க? டாப்ப ஓபன் பண்ணியாச்சு. இவன் பாட்டுல கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேங்கிறான், படுத்த படுக்கையாவே இருக்கிறான். இனி இவன் படுத்திருக்க கூடாது. என்னாச்சு? இனிமேல் இவன் நடக்க ஆரம்பிக்கணும். 2024 இப்ப வரைக்கும் இருக்கிற நிலம் மாறி, 2023 இருக்கிற நிலம் மாறி 2024 நம்ம எல்லாம் ஒரு மாற்றத்துக்குள் வர வேண்டும். கரங்களை விட்டு எல்லாம் சொல்லுங்களேன். அதனால நான் அதிகமா உள்ள இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் கேட்டுருவாங்க. ஏன்னு கேட்டு தெரியுங்களா? உள்ள இருக்கிற எல்லாரும் முகத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுல தும்புறவங்க யாரு, தூங்குறவங்க யாரு, கொட்டாய் விடுறவங்க யாரு, வேடிக்கை பார்க்கறவங்க யாரு, சும்மா உட்காந்துக்கிறவங்க யாரு, எல்லாத்தையும் நான் கெஸ் பண்ணிடுறேன். ஆனா வெளியில் இருக்கிறவங்க என்னால பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு 2 அருமையான சகோதரர்கள் மாத்திரம் தான் தெரியுறாங்க. நீ சைடுல எத்தனை நிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கேமரா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் தெரியும். எனக்கு 10 கிலோமீட்டருக்கா தெரியும், கொஞ்சம் தூரம் தான் தெரியும். சரி, வெளியில் இருக்கிறவங்க தயவாய் நீங்கள் கேட்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம், அந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன சொன்னா வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தான் கிறிஸ்துமஸ் நடந்துச்சு. தென்னில இடத்துல நடக்கும், தாசநாயக்கம்பட்டி தாசநாயக்கி இடத்துல நடக்கும், தெல்லவயல் வெள்ளவயல் இடத்துல தான் நடக்கும். ஆனா இந்த வருஷத்துல 3 சபைகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம உட்கார்ந்துக்கணும் சொல்றப்போ உங்களை எல்லாம் பார்ப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய சாக்கியம். அல்லேலூயா. சரி, அருமையான நாளும் கூட கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்தார் அந்த நாள்ல கூட நம்ம எல்லாம் வந்திருக்கிறோங்க. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பார்ப்பது கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபை. என்ற செய்திக்கு நான் கடந்து போகிறோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெள்ளவயலையும் செய்தி கொடு, ஏன்னா வெள்ளவயல 10 மணி இருந்துச்சுங்க. ஆனால் காலையில் 6 to 8 காட்டி இங்கேயும் செய்தி கொடுத்து தென்னிக்கு போனேன். அதனால பாட்டி சொன்னா கிறிஸ்துமஸ் செய்தி. நேற்று கொஞ்ச நேரம் வந்து வெள்ளவயல் சபையில் நான் சொல்லிட்டேன். கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டஸ் மஸ்ஸே என்கிறதான கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்துமஸ். நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், டிசம்பர் 25 தான் கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னா அது வந்து எந்த ஒரு சரித்திர சான்றும் கிடையாது. டிசம்பர் 25 தான் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. அப்புறம் ஏன் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸா கொண்டாடுறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாங்க நேத்து வந்தவங்க? ரோமர்களுடைய வசந்த காலம் அது, அதாவது பனிக்காலம். கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசம் பனிக்காலத்துல வீட்டிலேயே முடங்கி கிடப்பார்கள். அந்த டிசம்பர் 23, 24, 25 ஒரு வசந்த காலம், அதாவது சூரியன் உதயமாகிற நாள். அந்த நாளை தான் ஜனங்கள் சந்தோஷத்தோடு வரவேற்று எல்லாரும் வெளியில் வந்து ஆடி பாடி, இதை விட சூரிய கடவுளை வணங்கின நாள். அது அப்படியே தொன்று தொட்டு அப்படியே கடைசியில் வந்தா போச்சுங்க
இயேசு பிறந்தார் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கங்கனஸ்னா கொண்டு வந்துட்டாங்க. தனிமையான நாட்களிலும் கூட எனக்கு அருமையானவர்களே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி டிசம்பர் 25 வந்துருச்சு. ஆனா அதாவது கிறிஸ்துமஸ் என்றால் நினைவுக்கு வருவது என்ன? இது நேத்து நான் கேட்ட கேள்வி. ஏங்க எல்லாரும் கேக்குறீங்களா இல்லீங்களா? நட்சத்திரம். அப்புறம் ஏங்க இதுவும் அத்தனை சொன்ன கடைசியில் ஒன்னே ஒன்னதான் சொல்றீங்க. கேக்கு சாப்பிட்டு இருக்கிறோம், பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறோம், புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். என்னென்ன வருது? குடில் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. கிறிஸ்துமஸ் தாத்தா ஞாபகத்துக்கு வர்றாரு. இங்க கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போடாமயே பல தாத்தாக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டு. அப்போ கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு ஒரு விசேஷித்த நாள். பல விழாக்கள் இருக்கலாம். நமக்கு வந்த ஒரே விழா என்னங்க? கிறிஸ்துமஸ் மட்டும்தான். நியூ இயர் வந்து காமன், அது எல்லாரும் கொண்டாடுறது. நான் அதுக்கு விளக்க சொல்லிட்டேன். நம்ம எல்லாம் 12 மணிக்கு கண்ண மூடி ஆண்டவரே புது வருஷம் வரப்போது ஆசிரியர் நிற்போம். அங்க டமி டிவி நாங்களாம் வெடிச்சுக்கிட்டு இருப்போம். நாம கொண்டாடுறோம்லே அது காமன், மற்றவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கிறிஸ்துமஸ் என்பது நம்ம வாழ்க்கையில விளையாடப்பட்ட ஒரு நாள். கிறிஸ்துமஸ்னா என்னங்க? கிறிஸ்துமஸ்னா என்ன? என்னங்க? இயேசு பிறந்த நாள். என்னங்க? இயேசு பிறந்த நாள். யாருக்காக பிறந்த நாள்? நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப நமக்காகத்தான் இயேசு இந்த நாள்ல பிறந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்த நாள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகையும் மற்றும் நம்முடைய சபையினுடைய இயேசு சீக்கிரமாக வருகிறார் சபையின் 29வது ஆண்டு விழாவும் இந்த நாளில் சேர இருக்குது. இந்த 28 வருஷம் இந்த இயேசு சீக்கிரமாக வருகிறார் சபையை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். கைத்து கலையிலே சொல்லுமா? எனக்கு உட்கார்ந்து எல்லாரும் நீங்க தேசிய சபையினுடைய விசுவாசிகள். அதனால கைத்துக்கு சந்தோஷமா ரெடியா சொல்லுங்க. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டன சொந்தரித்தோமே. ஆத்துதனே அவன் நடத்துதனே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியானந்தமே மிக பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் இயேசு சீக்கிரமாக வருகிறார். சபையை சேர்ந்த மக்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். சீக்கிரம் நீங்க எல்லாம், ஏன்னா நீங்க எல்லாம் இந்த 2023 கடைசியில பார்த்த முகதான் சொல்லுது. ஏதோ 1-2 மிஸ் ஆயிருக்குதா என்னவா? ஆனா நீங்க எல்லாரும் இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால கையை தட்டி என்னோடு கூட இயேசு சீக்கிரமா வருகிறார் சபையை சேர்ந்த மக்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இனி ஒவ்வொரு வருடமும் இதை விட உங்க நிறைய ஆத்துமாக்கள் நிறைவு செய்யும். நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவனை உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அதனால இந்த நாள்ல முதல்ல கிறிஸ்துமஸ் செய்தி சுருக்கமா முடிச்சுட்டு ஆண்டு விழா செய்தி அதையும் நான் சுருக்கம் முடிக்க ஆசைப்படுகிறேன். சரி, இந்த அதிகாரம் நாளோட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, ஒருவேளை நம்ம சபையை சொன்னா இயேசு சீக்கிரம் ஒரு சர்ச் பிலீவர்ஸ் இல்லாம இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சர்ச்சுக்கு நான் வந்து கை தூக்கணும், தாராளமா தூக்கணும். அதனால எனக்கு தப்பு இல்ல. சரி, புதிய ஆத்துமாக்கள் நீங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள், நிச்சயமாவே சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துமஸ் என்பது எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திர கிறிஸ்துமஸ் அல்ல. பயப்படாதீர்கள், உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. கரங்களை வைத்தலே சொல்லுவா. அப்ப இயேசு பிறந்தது எங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? அதே சொல்லு. பரவாயில்ல, இது அப்பதான் கொஞ்சம் அப்படியே லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி உட்கார்ந்துக்கிறீங்களா அசைக்க முடியாது. நாங்கெல்லாம் அப்படியே தான் உட்கார்ந்துருக்க போறோம்.
இயேசு பிறந்தது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. எனக்கு அருமையான அன்புக்குரிய கிறிஸ்தவ மக்களே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பிறந்தது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. அப்ப இயேசு பிறந்தது எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. நேற்று கேட்ட கேள்வியை திருப்பி ரிப்பீட் கேட்க. சிலதை பாத்தீங்கன்னா சில பிறந்த நாளை மறக்கவே முடியாது. சிலருடைய பிறந்த நாளை மறக்கவே அப்படி அதிசயமான வினோத பிறவியாக மறக்க முடியாம பிறந்த நாள் கொண்டாடுறீங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இப்ப என்னால கண்டுபிடிக்காது என்ன தெரியுங்களா? வருஷத்துல மொத்தம் எத்தனை நாள் படிக்கிற பசங்க சொல்லுங்க. கரெக்டா? கரெக்டா? சத்தமா ஒரு தடவை சொல்லுங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க எத்தனை நாள்? சரி, ஒரு தரம், இன்னொரு தடவை எத்தனை நாள்? ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை தப்பு. 365 கால் ஒரு வருஷத்துக்கு. அது ஒரு வருஷம் வராது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அது என்ன ஆண்டு? என்ன ஆண்டு? அரையாண்டு. இருப்பாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது என்ன ஆண்டு? லீப் ஆண்டு. ஆனா அப்படி 4 வருஷத்துக்கு இப்போ ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுற மனுஷன் இது வரைக்கும் என் வயசுக்கு நான் பார்க்கல. அப்படி ஏதாச்சும் ஒரு பெரிய பாக்கியமான எங்க பிறந்திருக்கிறான்னு எனக்கு தெரியல. சரி, சிலருடைய பிறப்பு பாட்டி சொன்னீங்கன்னா அதிசயமான ஒரு பிறப்பு. அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். சுனாமி டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எங்கேயோ பிறந்துச்சாமா, அதுக்கு பேரே சுனாமினே பேர் வச்சுட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஏரோப்ளான்ல போக பிறந்த, பஸ்ல போக பிறந்த. சிலருடைய பிறந்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா ஸ்டார்களுடைய நாள் ஒட்டி வரும். அப்படி ஒரு ஸ்டார் நம்ம சபையில ஒருத்தர் இருக்கிறாரு. சினிமா நடிகர்கள் பிறந்த நாள்ல ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால படிச்சு சிலதை இதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி இயேசுவின் பிறப்பும் மறக்க முடியாத ஒன்று. கரங்களை விட்டு சொல்லுமா? ஏன்னு சொன்னா இயேசு பிறந்த போது பல சம்பவங்கள் நடந்துச்சு. பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது இயேசு பிறந்தது மீகாக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயா தேசத்திலும் சிறியதாய் இருந்தும். அப்ப யூதேயா தேசத்திலேயே பெத்லகேம் என்கிற ஊரு அது மிகச்சிறிய ஊர். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு கர்த்தர் சிறிய ஊர்ல தான் எழும்ப போகிறார். கரமேற்று சொல்லுமா? அது சின்ன ஊரு தான். ஆனா அங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்ற வசனம் சொல்லப்படுது. அருமையான நாளிலும் கூட எனக்கு அருமையான அன்புக்குரிய கிறிஸ்தவ மக்களே, இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சின்னவங்களா இருக்கலாம். வேதம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாக மாற போகிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல ஜாதியிலும் சரி, அல்லது உங்க வருமானத்துல, அல்லது உங்க வளர்ச்சியில, அல்லது உங்களுடைய தொழில, எந்த ஒரு நிலையில நீங்க கீழாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சீக்கிரத்தில் கீழா இருக்கிற உங்களை கர்த்தர் அடுத்த வருடத்துக்குள் மேலான ஒரு நிலைக்கு கொண்டு போக போறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தை கையெழுத்துக்கு வரல சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப இருக்கிற நிலையை விட வேற லெவல்ல கர்த்தர் நம்மளை கொண்டு போக போறார். கட்டாயம் நான் என் கண்களால் உங்களை பார்க்கிறேன். இன்னைக்கு பார்க்கிறவங்க நீங்க அடுத்த வருஷம் இதை விட வித்தியாசமா இருப்பீங்க. நான் எதிர்பார்க்கிறேன். உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, யூதேயா தேசத்திலே பெத்லகேமே நீ சிறிய ஊர், ஆனால் இஸ்ரவேல் தேசத்தையே ஆளப் போகிற ஒருவர் உன்னிடத்திலிருந்து தோன்ற போகிறது போல இன்னைக்கு சிறியவர்களாக, இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக, இன்னைக்கு எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாக, சமுதாயத்திலும் சொந்த வந்த நடுவில் நீங்கள் இன்னைக்கு கீழான நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், இன்று கீழா இருக்கிற உன்னைத்தான் கர்த்தர் அனைத்து ஜனங்களுக்கு முன்பதாக, வெறுத்த எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக
உயர்த்த போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். அப்போ இந்த நாளுக்களிலும் கூட அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தராக இயேசு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் சிறியவர்கள் தான், ஆனா நமக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது நாம் பெரிய காரியங்கள் செய்ய போகிறோம். அருமையான ஒரு பாட்டு இருக்கு, சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷன் தான். நம்ம எல்லாம் பார்க்கற ஆள் எப்படி சொட்டா பீம் தான். பார்த்தா பணம்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிற, ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா இந்த ஆளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது குறில் ஒண்ணு நெடில் ஒண்ணு ஆச்சரியக்குறி ஒண்ணு, அந்த ஆச்சரியத்தோடு பார்க்கிற லெவலுக்கு கர்த்தர் சீக்கிரம் நம்மளை மாத்த போறாரு. அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ளார ஒரு ஆண்டவர் அப்ப எப்படி, அந்த பாட்டு என்ன வரீங்க? இனி நீங்க செய்ய போறது எது சின்ன விஷயமே அல்ல. செய்ய போற விஷயம்ல இது எப்படிப்பட்ட விஷயம் சொல்லுங்க? சின்ன விஷயம் செஞ்சதெல்லாம் போ. இனி செய்ய போறது ஒவ்வொன்று எப்படி இருக்கு போகுது? பெருசு பெருசா செய்ய போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறார். அப்போ இந்த நாட்கள்ல 2023 வருஷத்துல இருக்கிற எல்லா நிலையும் மாறியும் 2024 அடியெடுத்து போகிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் இழந்தவைகள், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தவைகள், இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டது, இதுவரைக்கும் கண்ணீர் வடித்தது எல்லாமே மாறி ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க வேணும்னு நினைச்சா மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். என்ன சும்மா என்ன பரிசா இப்படி எடுத்து விசிறிட்டு போறது? ஆண்டவர் விசிற மாட்டாருங்க. ஆண்டவர் யாருக்கு தருவார் சொல்லுங்க? இப்ப அம்மா சொன்னது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு காது கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு சொல்லுங்க? ஆண்டவர் யாருக்கு தருவாரு? இந்த சென்டர்ல இருந்து அப்படியே வந்து ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க, ஆண்டவர் யாருக்கு தருவாரு? கேட்டா மட்டும்தான் தருவார். இல்ல சும்மாதான் ஆண்டவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்ளுவான். இந்த 2024 வருஷத்துல நீங்க கேளுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி தர போகிறார்? அமுக்கி குலுக்கி மேல் எடுத்து போட்டு சரிந்து விழத்தக்க ஆசீர்வாதம். இந்த வருஷம் நான் இந்த விளைவுகளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தருக்கு சொன்னேன். நிச்சயமாவே சொல்றேன், அடுத்த வருஷம் நான் பாக்குறப்ப அவங்க வேற லெவல்ல இருக்கவே போறாங்க. அல்லேலூயா. எல்லா நிலைமையும் மாற்ற இயேசுவால் முடியும். நான் அதை கண்ணால பார்த்துட்டேன். உங்களை நான் பார்க்க போறேன்னு சரி தெரியாது, ஆனா நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள். இனிமேல் பாஸ்டர் கஷ்டம் குறை வேலை இல்ல இன்னும் இந்த வார்த்தை கிட்ட போனே பண்ணக்கூடாது. இது நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கணும்? நான் ஆச்சரியப்படும், அடடா பரவாயில்லைங்களே, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மாத்துவார்னு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் செய்ய போறது உன் கண்களால் இனி நீ பார்க்க போற. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுவாங்க. இதுவரைக்கும் பார்த்த கண்கள், எதிரியாய் பார்த்தவர்கள், உங்களை அடிக்கோடு நினைச்சு பார்த்தவங்க, சீக்கிரம் இல்லாம போயிடும் நினைச்சு பார்த்தவங்க, கண்களுக்கு முன்பதாகவே உன் தலையை உயர்த்தி கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக வச்சுக்கிறாருங்க. நீங்க இழந்து போயிற முதல் காரியம், பெத்லகேமே நீங்க யூதேயாவிலும் சின்னதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார் என்று சொல்லப்பட்டபடியால் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சிறியவர்களா இருக்கிறவங்களோட வாழ்க்கை இனி ஒரு பெரிய லெவலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. சரி, ஸ்டீபன் பிரதர் கிட்ட ஒரு கேள்வி. படிக்கட்டு ஏறுறீங்க, ஏன்னா நீங்க அடிக்கடி மேலே கீழே ஏறி இறங்குறாங்க. அதனால படிக்கட்டு ஏறப்ப எப்படி ஏறுவீங்க? ஏணி கொண்டாந்து செவத்தில் நிறுத்தியாச்சு, என்ன பண்ணுவீங்க? எடுத்தோடனே 5வது படியில தான் நான் காலை வைப்பேன். அப்படியே வைப்பீங்க? இல்ல அப்படியே வைப்பீங்க. சரி, முதல் ஸ்டெப் வச்சா அடுத்த ஸ்டெப் எத்தனாவது ஸ்டெப்? அடுத்த ஸ்டெப் படிப்படியா தான் மேல. உங்க எடுத்தோடனே கால் பெருசா இருக்குது 5வது ஸ்டெப்ல கூட யாரும் காலை வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டெப் நிலையில அடுத்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவார். நம்பரை கைத்துக்காலே சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த 6 மாசத்துல நான் எத்தனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நின்னேன், ஆனா இன்னைக்கு 3வது ஸ்டெப்ல நான் நின்னுகிட்டு இருக்கேன். என்னோட சாட்சி ரேத்து நான் சொல்லிட்டேன். நான் இருக்கக்கூடிய நிலையில 3வது ஸ்டெப்புக்கு போயிட்டேன். 5 மாசத்துல
கர்த்தர் என் தலைகளை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் இங்க உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார். அதனால நீ சிறியவராய் இருந்தால் கலங்காதே. கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியம் செய்ய போறார். அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் வேண்டான்ட்டு போனாங்களா, யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களா, யாரெல்லாம் நீங்க வேண்டாம்னு சொல்லி வெறுத்தார்களோ அவர்கள் உன் பக்கமாய் திரும்பும்படியாய், அவர்களே உன் பட்சத்தில் வரும்படியாய் உங்களை தேடி வர்ற ஒரு நேரம் சீக்கிரம் கர்த்தர் உங்களுக்காகத்தான் வச்சிருக்க போறாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் வேண்டான்ட்டு போனாங்களா, மச்சா மாமா சித்தப்பா அண்ணான்ட்டு உங்களை தேடித்தான் வர போறாங்க. சொந்த வந்த வரவனு விட்டு போன வரவன் நினைக்கிற கைத்துக்கல்ல சொல்லு பாப்பா. நிச்சயமா திரும்பி வருவாங்க. போனவங்க போனதாகவே இருக்க மாட்டாங்க. சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். இன்றும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக. போதுங்க, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஏங்க பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. அதுக்கு லாஸ்ட் பெஞ்சிருக்கு சவுண்ட் வருது, முன்னாடி ஒரு 5 வருஷம் இருக்கிறது எந்த சவுண்டையும் காணாம. இடையில சத்தத்தை சொன்னேன். முன்னாடி இருக்கிற 4 சேருக்கு சத்தம் வரல, கடைசி சேர்ல இருந்து சத்தம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹாப்பியா தான் இருக்குது. அல்லேலூயா. அப்படி ஒருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் தான். சரி, உங்களுக்காக இயேசு பிறந்தது யாருக்காக? தொடர்ந்து அதை வாசிங்க. இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரி, இந்த இடத்துல பார்க்கிறப்பங்க உலகத்தை ஆளக்கூடிய, உலகத்தை ரட்சிக்கிற ஒரு கர்த்தர் யாருக்காக பிறந்திருக்கிறாருங்களா? சொல்லுங்க. அப்படின்னு சொல்றீங்க மாத்திரம் கைத்துக்கு சொல்லுங்க. யாருக்காக ஆண்டவர் பிறந்தார்? நான் சொல்லுவேன் இந்த காலை வேளையில எனக்காகத்தான் ஆண்டவர் பிறந்தார் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் பிறக்கல, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் உருவாமனே தெரிந்து கொண்டார். கர்த்தர் சொல்ற அவசரம் சொல்லு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். கண்டு உன்னை அழைத்தவர் கரம் அதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். கண்டு உன்னை அழைத்தவர் கரம் அதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காத்தார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இதுவரையும் காத்த தெய்வம் இனிமேலும் உங்களை காப்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அல்லேலூயா. பல ஆபத்து, பல போராட்டம், பல கஷ்டத்தை நீங்க தாண்டி வந்தீங்க. ஆனாலும் கலங்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், தாங்கிட பலன் தருவார். தப்பிச்சதுக்கு ஒரு வழியா ஆண்டவர் வச்சுக்கிட்டே தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுச்சு, எல்லாமே லாக் ஆயிடுச்சு. கடைசியா போய் முட்டிச்சந்திரனாவே முட்டிட்டேன் நினைக்கவே வேண்டாம். முட்டிச்சந்திர முட்டினாலும் பக்க கேட்டு ஆண்டவர் உங்களுக்காக திறந்து வச்சிருப்பார். அல்லேலூயா. அதற்கான ஒரு வழிவாசல் எப்போ கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த நாளும் கூட நமக்காக பிறந்த ஒரு இரட்சகர் யாருக்காக பிறந்தார்? கை தூக்கி சொன்னாதான் நான் நம்புவேன். நமக்காகத்தான் பிறந்தார். சரி, ஆண்டவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? என்னங்க யாரோ சொன்னீங்க, ஆனா சத்தமா சொல்லு. ஆனா சொன்ன ஆன்சர் கரெக்ட். சரி, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு பிறந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒண்ணு மாத்திரம்தான் அவருடைய நோக்கம். அதனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம். இங்க அமர்ந்திருக்கிறதான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக தான் இயேசு பிறந்தார். என்னமோ நாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம் வாங்கன்னு சொல்லி உங்களை நாங்க இன்வைட் பண்ணிருக்கிறது ஓகே. ஆனா நீங்க ஆண்டவரை ஏத்துக்குங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொன்னா எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷமும் உங்களுக்குள்ளாரே கர்த்தர் கொண்டு வந்துருவார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அப்பா ஏதோ ஒருத்தர் மாத்திரம் சந்தோஷப்படுறதில்ல, கர்த்தர் கொடுக்கிற
சந்தோஷம் எல்லாருக்குமே. சரி, எனக்கு அருமையான அன்புக்குரிய மக்களே, இந்த நாளும் கூட இயேசுவினுடைய பிறப்பு இனி ஒரு தடவை இல்லை. ஆண்டவர் ஒரு தடவை பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், திருப்பவும் உயிரோடு எழுந்தார். எருசலேமிலே இயேசு வைத்த கல்லறை இன்றும் திறந்து வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்தார், மரணத்தை வென்று உயிரோடு இயேசு எழுந்தார். இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். எங்களுக்குள்ள மாத்திரம் அல்ல, இந்த காம்பவுண்ட் எல்லைக்குள்ள நிற்கிற உங்க எல்லாரோடும் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு பிறந்தது இந்த வருடத்துல ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பிறக்கட்டும். 2023ஆம் வருஷத்துல உங்க வீட்டுல, உங்க உள்ளத்துல அந்த இயேசு பிறக்க வேண்டும் என்று நினைங்க. நிச்சயமாவே சொல்றேன், இந்த நிலையில இருக்கிறதை காட்டுறோம். கர்த்தர் உங்களை பெரிய ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு போவார். கவலைப்பட வேண்டும். ஏன் சொன்னா, கலங்குகிறவர்கள் நிறைய பேர் உண்டு, வேதனைப்படுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. சில பேர் சொல்றீங்க, சில பேர் சொல்லாத நிலையில் இருக்கிறீங்க. கலங்காதீங்க. கர்த்தர் உன்னை அறிந்தவர். அவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, வாளாக்காமல் தலையாக்குகிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சரி, ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். சரி, ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யும்? என்னங்க, ரட்சிக்கப்படணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரத்துல 9வது வசனம் என்னவென்றால், அறிக்கையிட்டு என்று இருதயத்திலே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? வசனத்தையும் சொல்லிட்டேன், விளக்கத்தையும் சொல்லிட்டேன். இனி பேசுறீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்கலாம், திட்டிடுவேன். ரட்சிக்கப்படணும் என்ன பண்ணணும்? உன் இருதயத்துல நீ விசுவாசிச்சா போதும், நீங்க நம்பினா போது ஆண்டவருக்கு உள்ளத்துக்குள்ள வந்துடுவார். கைத்துக்காலே சொல்லுங்களேன். எனக்கு சர்ச்சனா என்னன்னு தெரியாது, சாமி கும்பிடுறதா என்னன்னு தெரியாது, பைபிள் படிக்கிறதா என்னன்னு தெரியாது, நீங்க நம்ம முட்டி போட்டு ஐயோ ஐயோங்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க நம்பினா போது, விசுவாசிச்சா போனது, கர்த்தர் உங்களோடு கூட வந்துடுவார். அல்லேலூயா. விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும். இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்கள் யாரா இருந்தாலும், இங்க உட்கார்ந்துக்க நீங்க எல்லாருமே எங்களுக்கு சகோதரர்கள், இங்க உட்கார்ந்துக்க நீங்க எல்லாருமே எங்களுக்கு சகோதரிகள் தான். உங்களை இன்னைக்கு நல்லா, நீ ஒவ்வொரு வருஷத்துக்கு நாங்க கூப்பிடத்தான் போறோம். புதுசா வந்துட்டு நீங்க யாரா இருந்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கு நாங்க கூப்பிடத்தான் போறோம். ஆனா ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? ஃப்ரெண்டா இந்த வருஷம் கூப்பிட்டோம், ஆனா அடுத்த வருஷம் உங்களை எங்க பிலிவரா கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். காரணங்களே சொல்லுங்களா, எங்க விசுவாசியா கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அதனால நீங்க இந்த நாள்ல ஏத்துங்க, மனசார கடவுள்கிட்ட வேண்டிட்டு போங்க. நிஜமாவே சொல்றேன், நீங்க நினைக்கிற விரும்புகிற எல்லா காரியத்தையும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை இயேசுகிறிஸ்து நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் பல நன்மைகளை பெற்றோம், பல அற்புதங்களை பெற்றோம். அதே மாதிரி இங்க உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மேலான காரியங்களை செய்ய போகிறார். சரி, அடுத்து ரட்சிக்கப்படணும் என்ன சொல்லணும்னு சொன்னேன். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. யோபுக்கு எழுதின புத்தகம், இயேசு ஏன் பிறந்தார். யோபுக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 46வது வசனம். யோபு 1:46 இருக்குங்களா, இல்ல 2:46? சரி, அது விடுங்களா, நேரம் ஆகிட்டு நிறைய பேர். சரி, மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். சீக்கிரம் 10-15 நிமிஷத்துல நான் முடிச்சேன். எங்கே போதுங்க, இது நேத்து நான் சொன்னது. ஒன்ஸ் எல்லாம் கேக்குறீங்களா? உள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, இன்னொரு தடவை வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இது சாஸ்திரிகள் எங்க போய் கேட்கிறாங்க? அரண்மனையில போய் கேட்கிறாங்க. யாருகிட்ட கேட்கிறாங்க? ராஜா கிட்ட கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க? ராஜான்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவர் எங்கே? இவ கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே ராஜா என்ன ஆயிட்டாரு? ஸ்டன் ஆயிட்டாரு. என்னடா மறுபடியும் ஒரு ராஜாவா பிறந்துட்டாரா? யாரா அது அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க கொடுக்கிற விளக்கம் வாசிங்க. ஒரு நிமிஷம் ஏங்க, காது கேட்டுச்சுங்களா இது படிச்சது? சரி, நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. கிழக்கிலே, எல்லாரும்
சொல்லணும். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அப்ப இயேசு பிறந்த போது அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் தோன்றியது. கைத்துக்கல்லே சொல்லுமா, அவருடைய நட்சத்திரம். அது அது யாருடைய நட்சத்திரம்? இயேசுவோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் என்னாச்சுங்க, புதிதாக தோன்றியது. அப்பதான் சாஸ்திரிகள் பார்த்து சின்ன கால்குலேஷன் தப்பாய் போய் என்னாச்சுங்க, அரண்மனைக்குள்ள நுழைஞ்சது. ஐயோ நம்ம போன தப்புன்னு சொல்லி வெளியே வர்றாங்க. ஆனா இவங்க உள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் நட்சத்திரம் அதே இடத்துல நின்று கொண்டிருந்தது. கைத்துக்களே சொல்லுங்களேன். பாத்தியா, உன்னை இவ்வளவு தூரம் கூட்டு வந்த, கடைசி நேரத்துல என் பேச்ச கேட்காம போயிட்டு நட்சத்திரம் மறையல, நட்சத்திரம் காணாம போகல. நட்சத்திரம் சரியான இடத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். கைத்துக்களே சொல்லுங்களேன். இந்த மார்க்கம், இயேசு என்கிற இந்த வழி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் அனைவரையும் சரியான ஒரு மார்க்கத்துக்குள் கொண்டு போகும். அல்லேலூயா. நீங்க இடையில தப்பிக்கணும், தப்பு செய்யணுங்கிற காரியங்களா இதுல வராது. ஏன்னு சொன்னா இந்த வழி நீதியுள்ள ஒரு வழி, இந்த வழி நேர்மையான ஒரு வழி, நீங்க நல்லவங்களா வாழ்வதற்கான ஒரு வழிதான் இந்த இயேசுவின் வழி. அதனால எனக்கு அருமையானவர்களே, நட்சத்திரம் விட்டு போகல. சாஸ்திரிகள் வெளியே வந்தாங்க, திருப்பி நட்சத்திரம் என்னாச்சு, அவங்கள கூட்டிக் கொண்டு போய் சரியான இடத்தில் இயேசு பிறந்த பெத்லகேம் என்கிற நகர் ஊர்ல மாட்டு தொழுவத்துக்கு கீழ் அந்த நட்சத்திரம் நின்றது. அங்கே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டபடியால் மரியாளும் யோசேப்பு குழந்தை இயேசுவை பெற்றெடுத்து மாட்டு தொழுவத்திலே முன்னணியில், முன்னணி என்பதற்கு நேற்று விளக்கம் கொடுத்துட்டார், முன்னணியிலே படுக்க வைத்திருந்தார். நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நீங்கள் யாரா இருந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நான் சொல்லுவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அதான் சொன்னா வழி நடத்த, அதாவது சொந்த ஞானம் சொந்த அறிவு அப்படின்னு இருந்தாலும் லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் கட்டாய அவசியம். லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் கட்டாயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் புக்கு வச்சுக்கிறேன், அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க நான் சொல்றேன், 6th ஆகிட்டு 10th ஆகிட்டு 11th ஆகிட்டு 12th ஆகிட்டு நீங்க புக்கு ஈஸியா வாங்கிடலாம். வாங்கிடலாமா? வாங்க முடியாது. சரி, வீட்டுல இருந்து படிச்சாலே பாஸ் பண்ணிடலாமா? அப்படி பாஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க மட்டும் செய்துங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள். நானே படிச்சுக்குவேன் அப்படிங்கிறேங்க. அப்ப படிக்க முடியுமா? முடியுமா? முடியாதுங்களா? ஏங்க எங்க புஸ்தகத்தை எடுத்து படிக்க தெரியாதா? படிக்கிறது ஒரு கஷ்டமா? அப்ப புஸ்தகம் கிடைக்கும், ஆனா சொல்லித்தரக்கு ஒரு ஆசிரியர் இருந்தா தான் நீ பாஸ் பண்ணு. அதே மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ஏத்துக்கலாம், ஆனா லீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் அவசியம். கரங்களை போய் தலையே சொல்லுங்களேன். சாஸ்திரிகளை லீட் பண்றதுக்கு நட்சத்திரம் இருந்தது போல இந்த நாட்கள்ல இயேசு என்கிறதான ஒரு நட்சத்திரம் உங்க ஒவ்வொரு வீட்டின் மேலும் உதிக்க போகிறது. கரங்களை போய் தலையே சொல்லுங்களேன். இதுவரைக்கும் இருளாய் இருந்தது, இதுவரைக்கும் ஒரு அந்தகாரத்தில் இருந்த உங்க வீடு, உங்க வாழ்க்கை, உங்கள் காரியம், உங்களுடைய தொழில், படிப்பு எதுவானால் சரி, இதுவரைக்கும் இருளாய் இருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற ஒரு நட்சத்திரம் உங்கள் வீட்டின் மேல் உதிக்கும் போது இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்ற வல்லவராகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோம். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார். அந்தகார இருளி நின்று என்னை ஆச்சரிய ஒளி கலைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்து கொண்டார், இந்த அடிமையை தெரிந்து கொண்டார். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர். எத்தனை பேர் இந்த கடவுளை சொல்லுங்க? ரத்தத்தால் கழுவப்பட்டவர். கரங்களை தட்டி நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ரத்தத்தால்
இல்லைங்க, நிஜமாவே சொல்றேன், உங்க வாழ்க்கை என்னாச்சு, ஹை லெவலுக்கு போயிருக்கு. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே இயேசு பிறந்தது அனைத்து ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருந்துச்சு. அதனால ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல இயேசு சீக்கிரமாய் வருகிறார். சபையின் சார்பாக உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெளியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, தயவு செய்து வெளியே கையா தூக்கி காட்டுங்க. வெளியில் இருக்கிறீங்களா ஒரு கை தூக்குமாப்பா, ஜன்னல் வழியா எனக்கு தெரியுது, பாத்துக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ள உட்கார்ந்திருக்கிற நீங்க கை தூக்கிடுவாப்பா. உள்ள உட்கார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வருஷம் இதை விட வேற லெவல்ல நம்ம எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருப்போம். நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் செய்தி பினிஷ். அடுத்து நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனையோட வேற என்ன இருக்குதுங்க? என்னங்க? சரி, சபையை ஆரம்பிச்சு 21 நான் ஏற்கனவே சொல்லிட்டு கால்குலேஷன் வந்து சரியான முறையில் நான் இன்னும் ஒரு வருஷம் நிறைய இருக்குது. ஏதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டாச்சு, ஆரம்ப காலத்து நிறைய விட்டுட்டேங்க. சரி, இது எத்தனாவது வருடம்? ஏங்க கவனிக்கிறீங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்டா இருக்குன்னு சொல்லுங்க, தைரியமா கோச்சப்படாம சொல்லுங்க, நாங்க திட்ட மாட்டேன். அப்புறம் தான் தெரியும் என்ன பண்ணுவோம். ஏங்க டயர்டா இருக்குதா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? டயர்டா இருக்கிறீங்களா இல்லையா? ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை அடிச்சாலும் அப்படியே உட்காந்துக்கிற மாதிரி, நம்ம ஆட்ல எத்தனை சொன்னாலும் அது அப்படியே தான் உட்காந்துருக்கு. நீ பேசிட்டே இரு, நான் பாட்டுக்கு அப்படியே தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லு. சரி, நீங்க எஸ்னாலும் சரி நோவுனாலும் சரி, இன்னும் 10 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு. கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி. சரி, இது எத்தனாவது வருஷம் நம்ம நுழைய போறோம்? சரி, கால்குலேஷன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவோம். 28 வருடம் கர்த்தர் நம்மை காப்பாற்றிட்டார். சபையில நிறைய சம்பவங்கள், நன்மை தீமை, ஏற்றம் இறக்கம், உயர்வு தாழ்வு, வந்தது போனது, இருந்தது இல்லாம இருந்தது, நிறைய உண்டு. ஆனாலும் பரவாயில்ல, 2023 உட்கார்ந்துக்கிறோம். 24ல இதை விட இன்னும் பெருகி நிறைய இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால இந்த 2024ஆம் வருடத்துக்குள் அடியெடுத்து வைக்க போறது சபை மலை மேல் உள்ள பட்டணமா உலகத்துக்கு வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றுவாராக. சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 27ல 1வது வசனம், கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு நான் பயப்பட போறேன்? எனக்கு அருமையான நண்புக்குரிய சபை மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து சொல்றது என்னன்னு சொன்னா, கர்த்தரே இந்த சபைக்கு இந்த வருடத்திலிருந்து ஒரு வெளிச்சமாக இருக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துவோமா? இருள் எல்லாம் அந்த சபையை விட்டு மாறப்போகுது, அந்தகாரம் எல்லாம் அந்த சபையை விட்டு மாறப்போகுது. வறுமை கஷ்டம் இல்லைங்க பாஸ்டர் 10ல கொடுக்க முடியல, இந்த வார்த்தை இது இங்க ஒருத்தருடைய வாயிலிருந்து ஆண்டவர் வர விடவே மாட்டார். ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களால் உங்கள் சபை செழிப்படைய போகிறது. கர்த்தர் ஒருவரே இந்த சபைக்கு வெளிச்சமாக இருப்பார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இனி இந்த சபையின் தலைவராய் இருந்து அவர் சத்தத்தின் கீழே, அவர் வெளிச்சத்தின் கீழே ஊழியக்காரரும் விசுவாசிகளும் நடக்க ஆரம்பிக்க போகிறோம். வெளிச்சத்தில் நடக்கிற நாம் கல்லால போவது கிடையாது, கால் இடறி போவது கிடையாது. கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்க போகிறார். அதனால நிச்சயமா சொல்றேன், இந்த வருடத்துல இந்த சபைகளுக்குள்ள கடந்து போகிறவங்களை எல்லாரையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமா இருக்கிறார். சொல்லுவீங்களா எல்லாரும்? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. இருக்கிறவர், இருந்தவரும், இருந்தவரும், இருக்கிறவரும் முக்காலங்களை குறிக்குது. ஏற்கனவே இயேசு இருந்துட்டார், இப்ப நம்ம கூட இருக்கிறார், இனிமேலும் நம்ம கூட தான் இருக்க போகிறார். சரி, அந்த 3 டென்ஸ் காலங்கள் என்னன்னு சொல்லுங்க, படிச்ச பிள்ளைக்கு சொல்லுங்க. அப்போ நான் தமிழ்ல கேட்கல, இங்கிலீஷ்ல கேட்கிறேன். ஃபியூச்சர் டென்ஸ். இயேசு ஏற்கனவே நம்ம கூட இருந்துட்டார், இருந்ததனால தான் ரட்சிக்கப்படுறோம். இயேசு இப்போ என் கூட இருக்கிறார், அதனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசு இனிமேல் என் கூடவே தான் இருக்க போறார். ஒரு உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து மீண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சபையை சேர்ந்த எல்லா மக்களையும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் எல்லாரும் பயணத்தோடு இருப்போம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏக மனதோடு ஏக குரலோடு ஒன்றாக
ஒவ்வொருவராய் பாடுபடுவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதனால பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கரங்களை கொடுத்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும், இந்த சபை 29ஆம் இடத்துக்கு அடியெடுத்து வைக்க போகுது. இனிமேல் நீங்க நல்ல பக்தியோட விசுவாசத்தோட நல்ல பணக்காரரா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நல்ல மனதார சொல்லி கை கொடுங்க பாப்போம். வேற ஏதாச்சும் சொல்லிடாதீங்க. சீவன் பேர் சத்தமா சொல்லுவார், கோவில் பேர் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நல்லா இருப்ப, இதை விட நீ நல்லா இருப்ப, அடுத்த வருஷம் வேற லெவல்ல இருப்ப சொல்லி சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உண்மையாலுமே அவங்களோட வாக்குப்படி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் உங்களை வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து நம்ம அனைவரும் பிரயாணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.